நிலம் சம்பந்தமான புகார் மனுக்களை காவல்துறை விசாரணை செய்யணுமா செய்யக்கூடாதா? நிலம் சம்பந்தமான புகார் மனுக்களுக்கு எல்லாருமே என்ன பண்றீங்க, உடனே காவல் நிலையத்துக்கு ஓடிடுறீங்க. சார் இது என்னுடைய வயல், என்னுடைய தோட்டம், என்னுடைய பம்பு செட்டு, என்னுடைய மோட்டர், என்னுடைய கரண்ட், என்னுடைய கிணறு, இவன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க போய் புகார் மனு, நீங்க புகார் மனு கொடுப்பதே தவறு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த புகார் மனுவை காவல்துறை விசாரிப்பது அதை விட தவறு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்தா மட்டும்தான் காவல்துறை அதாவது விசாரணை செய்யணும். சொத்து பிரச்சனை, நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை தீர்மானம் செய்வது சிவில் நீதிமன்றம் தான் தீர்மானம் செய்யணும். இதுல காவல்துறை கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது. இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு தீர்ப்புல மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலம் சம்பந்தமான புகார் மனுக்கள் வந்தால் அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடாது காவல்துறை. நீங்க உடனடியாக சிவில் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். அந்த சிவில் நீதிமன்றத்துலதான், உரிமையல் நீதிமன்றத்துலதான் அந்த உரிமையாளர் யார் என்பதை தீர்மானம் செய்யணும். தேவையில்லாம நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதையும் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் என ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. என்னன்னா, 2 பேர் நிலம் சம்பந்தமாக உரிமை கோரி உங்ககிட்ட வாராங்க அப்படின்னா, உரிமை கோருவது யார் என்பதை பார்த்து நீங்க உரிமையை தீர்மானம் பண்ணக்கூடாது. நீதான் இடத்து ஓனர், நீதான் இடத்து ஓனர்னு சொல்லக்கூடாது. நீ இந்த காட்டுக்குள்ள போகாது, இந்த வயலுக்குள்ள போகாது நீங்க சொல்லக்கூடாது. நீங்க உரிய அறிவுரை வழங்கி, ஆலோசனை வழங்கி நீங்க சிவில் நீதிமன்றத்தை அனுப்பணும். அதைத்தான் நீங்க செய்யணும் ஒழிஞ்சு நீங்க உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீங்க உரிமையாளரை தீர்மானம் செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. ஆகையால் காவல்துறை நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல நீங்க விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதையும் தாண்டி 2024ஆம் ஆண்டு அப்போதைய கூடுதல் டிஜிபி அருண் அவர்கள், திரு அருண் அவர்கள், இப்போதைய சென்னை கமிஷனர் இருக்கக்கூடியவர், ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அனைத்து காவல் நிலையத்திற்கும், அனைத்து காவலர்களுக்கும் நிலம் சம்பந்தமான வழக்குகள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்குகளை காவல்துறை தலையிடக்கூடாது, விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு காவல்துறை உங்களை கூப்பிட்டு மிரட்டுது அப்படின்னா, தாராளமாக இந்த நீதிமன்ற உத்தரவு, இந்த நீதிமன்ற வழக்கு பிளஸ் இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி நீங்க தாராளமாக ஒரு புகார் மனு எழுதலாம். இந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு காவலர்கள் நிலம் சம்பந்தமான விசாரணை என்று என்னை வரவழைத்து இவர்கள் ஒருதலை பட்சமாக என்றது எழுதி வாங்குறாங்க, அந்த மனுதாரருக்கு சாதகமாக இந்த காவலர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நீங்க தாராளமாக ஒரு புகார் மனுவை எழுதி நீங்க புகார் தெரிவிக்கலாம். அது ஒவ்வொரு வாரத்தின் புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக புகார் மனுக்கள் பெறுறாரு. நீங்க அங்க நேரடியாக நீங்க கொடுக்கலாம்.